யாகங்கள் செய்தாலும் பூஜைகள் போட்டாலும் உன் விழி திறந்திடுமோ? கோபத்தில் வெறுத்தாலும் தீபத்தை மறுத்தாலும் உன்னருள் குறைந்திடுமோ? சரணம் உன் பாதம் தாயே, மனம் பார்த்து அருள்வாயே. பரணும் என்னை காக்க நீயே, குறை நீக்கி மகிழ்வாயே. உன்னை பாடினேன், நாடினேன், தேடினேன் என் தாயே மாயி. நீ ஆடிவா ஓடிவா காக்கவா என் தாயே மாயி. இப்ப நான் அரிஹந்தபுரத்துக்கு போறேன். வர பௌர்ணமிக்குள்ள துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி என்னுடைய பக்தர்களை நான் காப்பாத்தியே தீரணும். ருத்ரையா நம்மள சும்மா விட மாட்டாரு, கொன்னே போட்டுருவாரு. அதை விட நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இங்கேயே இருக்கிறது மேல். மல்லி சமையல்காரன் இவங்களும் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படின்னா அது இவங்க வேலை இல்லை, பின்ன வேற யார் வேலையா இருக்கும்? கனகாம்பரி தேவியா இருக்குமோ? கனகாம்பரி தேவி, என்னையே ஏமாத்தி விக்கிரகத்தை அபகரிக்க அரிஹந்தபுரம் வந்தீங்கல்ல? நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச விக்கிரகத்தை அந்த கனகாம்பரி கூட ஒப்பந்தம் போட்டு எனக்கே நாமம் போடலான்னு நினைச்சீங்கல்ல? இப்ப என்ன பண்ணுவீங்க? விக்கிரகம் என்கிட்ட இருக்கு, இது என்னைக்குமே உங்களுக்கு கிடைக்காது. இப்ப இந்த விக்கிரகம் என்னோடது. வந்துட்டீங்களா? நீங்க ரெண்டு பேரும் வருவீங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த விக்கிரகம் எங்கே இருந்தாலும் அதை தேடிக்கிட்டு நாங்க வருவோம். அந்த விக்கிரகம் எங்களை சேர்ந்தது. இங்க பாரு மாரியப்பா, தேவையில்லாம நெருப்போட விளையாடாத. விக்கிரகத்தை எங்க கிட்ட கொடுத்துரு. கொடுத்திருப்பேன். இந்த விக்கிரகத்துக்காக தானே உங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டேன். அப்படின்னா கொடுத்திருப்பேன், உங்ககிட்ட தான் கொடுத்திருப்பேன். ஆனா அது அப்போ, இப்போ இல்ல. இப்போ நீங்க தழையில நின்னு தண்ணி குடிச்சாலும் உங்ககிட்ட இதை தர மாட்டேன். என்கிட்ட விளையாடாத. அப்படி நீ செஞ்சேனா விளைவுகள் ரொம்ப மோசம். என்னையே நீ மிரட்டி பாக்குறியா? என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் ஸ்ரீ சக்கரத்தை அடைய பாத்தீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கும் எனக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து கிளம்புங்க, விக்கிரகம் உங்களுக்கு கிடைக்காது. விருப்பாக்ஷா, இவனுக்கு இப்படியெல்லாம் சொன்னா புரியாது. என் சக்தியை பயன்படுத்தி தான் அதை நான் அபகரிக்கணும். இவனே தானா நம்ம கிட்ட விக்கிரகத்தை ஒப்படைக்கிற மாதிரி நான் பண்றேன். சக்தியை பயன்படுத்துவியா? அதுவும் ஏன் மேலேயேவா? இந்த விக்கிரகம் என் கையில இருக்கிற வரைக்கும் உன்னுடைய எந்த சக்தியும் என்ன ஒன்னும் பண்ணாது. கடைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா பிரயோஜனப்படாது. விக்கிரகத்தை அப்படியே பிடிக்கிட்டு போயிட வேண்டியதான். மணிகண்டா,
இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவனை விடவே கூடாது. நீ ஒண்ணு கவலைப்படாத விருப்பாக்ஷா. என் மந்திர சக்தி இப்ப நமக்கு வழியை காட்டும். சீக்கிரம் வா. Shiva Sambho Sambho Shiva Sambho Shiva Shiva Sambho Sambho Shiva Sambho Shiva Shiva Sambho Shiva Sambho Sambho Shiva Sambho Shiva Shiva Sambho Sambho Shiva Sambho Shiva Shiva Sambho Shiva Sambho Sambho Shiva Sambho Shiva Shiva Sambho என்னாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார். ஏய், என்ன வேணும்? பயப்படாத மாரியப்பா, நீ பாதுகாப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்க இல்லையா? கவலைப்படாத, இப்படியே நேரா முன்னாடி போ. அங்க என் வீடு இருக்கு, அங்க நீ பாதுகாப்பா இருக்கலாம். தைரியமா வீட்டுக்குள்ள போயிடு, அங்க யாரும் உன்னை நெருங்க முடியாது. போ. உன் உதவியை மறக்க மாட்டேன். என்னையா நீ திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி? நீ இங்க? என் வீட்டுல நான் இல்லாம வேற யார் இருப்பாங்க? நீ எதுக்கு இங்க வந்து அதை சொல்லு. வரும்போது அங்கதானே உன்னை பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி இங்க வந்த? நானா? கிடையாதே. அப்படின்னா நான் வழியில பார்த்தது முதல்ல எதுக்கு இங்க வந்த அதை சொல்லு.
இங்க வந்த? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். 2-3 பேர் என்ன துரத்திட்டு வராங்க. ஒளிஞ்சிக்க ஒரு இடம் வேணும். தாராளமா இங்க ஒளிஞ்சுக்கோ. என்ன விக்கிரகம் அது? ஒரு நிமிஷம் கூட அத. இதுக்காகத்தானே அவங்க எல்லாம் உன்னை துரத்திக்கிட்டு வராங்க? ஆமா, இதுக்காக தான். நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. வர்றவங்கள நான் சமாளிச்சு அனுப்புறேன். ரொம்ப நன்றி. வாக்கடிக்கு ஏன் இங்கே நின்னுட்ட? இந்த வீட்ல ருத்ரனுக்கு நடக்கக்கூடிய ஹோமங்களும் யாகங்களும் உச்சத்துல இருக்கு. இங்க இருக்கிற தெய்வ சக்திகள் என்ன வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காது. நீ மட்டும் உள்ள போ. நீயும் உன் மந்திர சக்தியும். மாரியப்பா, 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 மாரியப்பா. ஓ, இது உன்னோட வீடா? ஆமா, ஏன் வீடுதான். நீங்க எங்க? அந்த மாரியப்பனை வெளியில அனுப்பு. அவன் எனக்கு வேணும். முடியாது. அவன் என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கான். உங்ககிட்ட அவனை ஒப்படைக்க மாட்டேன். அவன் ஒரு பச்சை துரோகி, கேவலமானவன். எங்களை ஏமாத்திட்டு இங்க ஓடி வந்துட்டான். நீ அவங்கிட்ட ஏமாற ஆசைப்படுறியா? ஏமாத்துறது நான் கிடையாது விருப்பாக்ஷா, நீதான். நீயும் கட்டிக்கியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அரிகந்தபுரத்துக்கு வந்து விக்கிரகத்தை அபகரிக்க நினைச்சீங்களே, நீங்க தான் நம்பிக்கை துரோகிங்க. அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன். ஐயா, இத பாருங்க, உங்க சண்டைய உங்க இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. என் வீட்டுக்குள்ள சண்டை வேண்டாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு அந்த விக்கிரகம் வேணும். அந்த விக்கிரகம் எனக்கும் வேணும். அது என்னால கொடுக்க முடியாது. அதை தவிர என்ன வேணாலும் கேளுங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வெறுங்கையோட அனுப்பி எனக்கு பழக்கம் இல்ல. இது பாரு கடகாம்பரி, நமக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம். நம்ம 2 பேரும் சமமானவங்க. எனக்கு ஸ்ரீ சக்கரம் வேணும். ஸ்ரீ சக்கரத்தை அடையணும்னா விக்கிரகம் எனக்கு வேணும். அப்பேற்பட்ட விக்கிரகத்தை இந்த மாரியப்ப எடுத்துட்டு வந்துட்டான்.
எனக்கும் அப்படிதாங்க. அந்த விக்கிரகத்தால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. இந்த விக்கிரகத்து மூலமா நான் ஒரு புதையல் அடையணும். அதுக்கு வர்ற பௌர்ணமி தான் கடைசி நாள். அதுக்குள்ள இந்த விக்கிரகத்தை சிவலிங்கத்துக்கு மேல வச்சு பூஜை பண்ணி ஆகணும். கருட மந்திரம் சொல்லணும். அப்பதான் புதையில் இருக்கிற கதவு திறக்கும். அப்போ மொத்த புதையிலும் என் கைக்கு வந்து சேரும். அதுக்குதான் இந்த விக்கிரகத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். வேணும்னா என் காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை கொடுக்கறேன். அப்படின்னா சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். கருட மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன். அந்த புதையல் உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். அதுக்கு பிறகு விக்கிரகத்தை எனக்கு கொடுப்பியா? கருட மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? தெரிகிறது என்ன? அதுல இருக்கிறது 2 வரிதான். அதை எங்க ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு சித்தி அடைஞ்சிருக்கணும். அந்த மந்திரத்துல சித்தி அடைஞ்சவங்க கோடியில ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுல ஏற்கனவே சித்தி அடைஞ்சவன் நான். இந்த சக்தி இந்த ஜென்மத்தோடது இல்ல, பல நூற்றாண்டுகளா நான் சித்தி அடைஞ்சு வந்திருக்கிற மந்திரம். அதனால உன்னோட காரியத்துக்கு அதை உதவுறேன். நான் புதையல் அடையறதுக்கு நீங்க கருட மந்திரம் சொல்லி எனக்கு உதவ போறீங்க. அப்படின்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்க அடையறதுக்கு நான் உதவி செய்றேன். ஆனா ஒரு விஷயம், என் கைக்கு புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விக்கிரகம் உங்க கைக்கு கிடைக்கும். அப்படியே நடக்கட்டும். நீ கேட்கிறத நான் ஒத்துக்கிறேன். விருப்பாட்சா,